கையை வைத்துங்க பாப்பா. ஏதாயிலும் எதிர்பார்த்தால் என்ன எதிர்பார்த்து வந்தீங்கன்னு தெரியாது. சிலாக்கள் சும்மா வந்தோம் சும்மா போனோம், அவ்வளோந்தான். நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நான் இதை சொல்லி இருக்கிறேன். ஒருவன் பஸ் ஸ்டாண்டில் நின்றானா, ஒரு தம்பி, அவனை பார்த்து ஒரு வேறு தெரிந்தவர் வந்து பார்த்துட்டு கேட்டான், தம்பி எங்கேடா போகிறேன்ட்டு. அது சொன்னால், அண்ணன் சும்மா நிற்கிறேன்னுட்டானா. இன்றைக்கு சும்மா வந்து சும்மா போகிறது, நிற்காங்க ஆவா நிற்காங்கயானுவா. சும்மா வந்தான் சும்மா போகிறோம். இன்றைக்கு அப்படி இருக்கக்கூடாது, எதிர்பார்க்கணும். I have to receive something from the Lord. I want something. I want an answer from the Lord for this problem. இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் தீர்வு காணுகிற இடமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், எங்களுடைய பிரச்சனைகளுக்கு கஷ்டங்களுக்கு ஆண்டவர் தீர்வு வைத்திருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார். எங்களுடைய வேத புஸ்தகங்களை எல்லாரும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to 2 Kings chapter 5. அங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னா, எடுத்த வாசியுங்கள் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன். அங்க நாகமான பற்றி நாங்கள் இன்றைக்கு சுருக்கமாக ஏழுமான அளவு பார்க்க போறோம். நாகமான் என்று சொல்லப்படுகிறவன் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், அவன் அங்க தன்னுடைய ஆண்டவன், தன்னுடைய ராஜா அவரிடத்துல ஒரு பெரிய மனுஷனாகவும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவன் அங்க வேல்யூ பண்ணப்பட்டவனாக, அவன் he was honorable, எண்ணிக்கை உள்ளவனுமாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு இரட்சிப்பை ஆண்டவர் அசீரியர்களுக்கு இடையில நடந்த யுத்தத்துல ஆண்டவர் சீரியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியை இவனுக்கு கூடாக கொடுத்தார். இவன் படை தலைவன், இவன் ஜெயித்து எடுத்தான், கமாண்டர். சொல்லும் வேளையில அங்க ஒவ்வொன்றும் நடந்தது. ஆகவே ஒரு பெரிய மனுஷனாயிருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலியாக இருந்தானாம். அவன் என்னவென்று சொன்னா, he was a great man என்று சொல்லி காணக்கூடியதா இருக்கிறது. அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவனோ குஷ்டரோகியா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய சரத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இருந்தது. என்னவென்று சொன்னா, குஷ்டரோகம். அந்த நாட்கள்ல குஷ்டரோகிகளுக்கு மருந்துகள் இல்லை. இவனுடைய காலத்துல வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வேளையில ஒரு குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்கு வந்தால், எத்தனை பேர் குஷ்டரோகிகளை கண்டிருக்கிறார்கள்? மாத்திரம் கை வைத்துங்க. குஷ்டரோகிகளை கண்டிருக்கிறார்கள், நல்லா கை வைத்துங்க. எஸ். அங்க கொழும்புல எந்தலை என்று சொல்லப்படுகிற இடத்துல அங்க ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்குது. அங்க நாங்க பைபிள் ஸ்கூல்ல இருக்கிற காலத்துல அங்க போய் ஊழியத்துக்கு நாங்க போவோம். அங்க அந்த இடத்துல சிலர் படுத்திருப்பார்கள், அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, கை கால் எல்லாம் அப்படியே இழுத்திருக்கும், அப்படியே சுருண்டு படுத்திருப்பாங்க. அவருடைய சர்ரங்கள்ல ஒவ்வொரு அவயங்களும் அழுகி கொண்டு இருக்கும். அவளை பார்ப்பதற்கு அங்க உண்மையாகவே கஷ்டமா இருக்கும். இந்தியாவில் போனீங்கன்னா ரோட்லயே இருப்பாங்க. இந்த குஷ்டரோகம் தொத்து வியாதி, மற்றவர்களுக்கு தொத்தும் இந்த வருத்தம். ஆகவே வேதா புஸ்தகத்தில் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், ஒருவனுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டதால் அவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, இனத்தை விட்டு அவன் ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு போயிட வேண்டும். எவ்வளவோ தூரத்துக்கு அவன் விலகி இருக்க வேண்டும். யாராயிலும் அவனிடத்து பக்கத்தில் வந்தால் அவன் தன்னுடைய மேல் உதடுகளை எல்லாம் மூடிக்கொண்டு அவன் தீட்டு 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 என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது போகிறவர்கள் அவனுக்கு பக்கத்தில் போகாமல் போய்விடுவார்கள். யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு வேதனையா இருக்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போறதென்றால். அவனுக்கு சில வேளைகளில் நான் யோசிக்கிறேன், சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் என்றாலும் கொண்டு போய், இப்போ கொரோனா வந்த நேரத்தில் ஆக்கள் என்னென்ன செய்தீங்களோ அது மாதிரி கூட அவங்க வீட்டில் நீங்கள் வைத்திருந்தீங்க. கொரோனாவில் இருக்கிறா வீட்டில் இருந்தாங்க, சாப்பாட்டை கொண்டு போய் வைக்கும் வேளையில் நான் கேள்விப்பட்டேன். கேட்க யோசித்தேன், நாய்க்கு கொண்டு போய் கொடுத்த மாதிரி பிளேட்டை வச்சு போட்டு சாப்பாடை கொடுத்து போட்டு அங்கே கதவடியில் வச்சு போட்டு வந்துடுவானு சாப்பாடு. எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நாங்கள் இன்றைக்கு சிரிக்கிறோம், ஆனால் எத்தனை பேருக்கு எவ்வளோ வேதனை இருந்தது தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த குஷ்டரோகி அவனுடைய குடும்பம் இல்லாமல், தன்னுடைய குடும்பத்தில் தாய் தாப்பனோ மனைவி புருஷனோ பிள்ளைகளோ பெற்றார் இல்லாமல் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நான் யோசித்து பார்க்க முடியல. ஒரு தனிமை,
அது பிரிச்சு விடும். இந்த குஷ்டரோகம் படரும். அவங்கள் பிரிந்து போய் அவர்கள் சுகமாகினால் அவர்கள் திரும்பவும் வந்து ஆசாரியின் இடத்துல காண்பித்து அவர் சரியென்று சொன்ன பிறகுதான் குடும்பத்தோட சேரலாம். இல்லையென்று சொன்னா அப்படியே செத்து போய்விடுவார்கள். அப்படியே செத்து போய்விடுவார்கள். சில நேரங்களில் சில மக்கள் வருத்தத்தோடு இந்த கொரோனா வந்த காலத்தில் செத்த நேரத்தில் ஒரு செத்த வீட்டை நான் செய்ய போகும் வேளையில் எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் ஆன்லைன்லேயே செய்யுங்க பாஸ்டர் செத்த வீட்டை. ஏனென்று சொன்னால் கொரோனா என்ன நடக்குமோ தெரியலையாண்டு. அப்படி எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனால் நான் கர்த்தருடைய கிருபையால் போய் அந்த செத்த வீட்டை நடத்தினேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், இந்த குஷ்டரோகம் ஒரு பொல்லாத காரியம். பாருங்கள், எங்களுடைய சர்ரத்தில் எங்களுடைய ஸ்கின்னில் ஏதாயிலும் ஒரு வருத்தம் வந்ததுன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். டாக்டர்கிட்ட உடனே போகிறோம், அதுக்கு மருந்தை போடுறோம், அதை பார்க்குறோம், செய்கிறோம். நான் இவைகளை பற்றி நான் சொல்ல விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ பேருக்கு இருக்கக்கூடும். ஆனால் ஒருவருக்கு அதை காண்பிக்காமல் தெரியாமல் வச்சிருக்கலாம். இன்றைக்கு ஸ்கின் டிசீஸ் என்றது மாத்திரமல்ல, வேற வருத்தங்கள் இருக்கலாம். அன்றைக்கு ஒருவர் என்ன கால் பண்ணி சொன்னார், தன் ப்ரோஸ்ட்ரேட்டில் வருத்தம் இருக்குது பாஸ்டர், இனிமேல் என்ற வாழ்நாள் முழுவதும் டாக்டர் சொல்லிட்டா மருந்து எடுக்க வேண்டும் என்று. நான் அதை பாஸ்டர் ரெபேக்காவோட கதைக்கும் வழியில் பாஸ்டர் ரெபேக்கா சொன்னா, இன்னொரு நபருக்கு அப்படித்தானே வந்து வருத்தம் வந்து அவர் போயிட்டாருண்டு. நான் இவரை பயப்படுத்த இல்லை. நான் சொன்னேன், தேவனால கூடாது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். விசுவாசம் உள்ளவராயிருங்கள், ஜெபம் பண்ண, அவ்வளவுதான் எங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் ஜெபத்தை கேட்கிறவர் இந்த காலவெளியில் இந்த இடத்துல இறங்கி வந்து நிற்கிறார். அவர் உங்களுக்கு பக்கத்தில் அருகில் நிற்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க இந்த இடத்தை விட்டு போகும் வேளையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது ஜீவனையும் புது பலனையும், எல்லா பலனும் மாத்திரமில்லை, ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வருங்காலங்களை குறித்து நீங்க பயந்து கொண்டிருந்தால் அந்த பயத்தை கத்த நீக்கிறவராயிருக்கிறார். ஒரு சந்தோஷத்தை தருகிறவராயிருக்கிறார். நீங்க அழுது கொண்டிருந்திருந்தால் உங்களுடைய அழுகையை ஆண்டவர் நிப்பாட்டி கண்ணீரை துடைத்து, நாயினூர் விதவையை பார்த்து சொன்னார், ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய ஒரே மகன் இறந்து விட்டான் என்று சொல்லி கண்ணீரோடு போய்கொண்டிருக்கும் வழியில தலை சுத்தி கொண்டிருக்குது, மயக்கம் வந்து கொண்டிருக்குது, என்ன செய்யன்னு தெரியாது, இனிமேல் நம்பினா என்ற பிள்ளையும் போயிட்டுது என்று சொல்ற அந்த சூழ்நிலையில இயேசுவை சந்தித்தார். இயேசு அவளை சந்தித்தார் என்று தான் நான் சொல்லுவேன். இயேசு அவளிடத்துல வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசுடைய கூட்டம், இயேசுவோடு திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அழுது கொண்டு போகிற ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளையை புதைக்கிறதுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு வந்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், அழாது என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் தன்னுடைய துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்க சில வேளைகளை ஒருத்தருக்கும் தெரியாம இரவெல்லாம் அழுது கொண்டிருக்க கூடும், கண்ணீர் வடித்து கொண்டிருக்க கூடும். பகல் நேரத்தில் வரும் வழியில் நீங்க சிரித்து கொண்டு ஒரு மேக்கப்பையும் போட்டுக்கொண்டு எப்போ பார்க்கும் வழியில் நல்லா இருக்கிறவர்கள் போல இருக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். வாழ்வை மாற்றுகிற நேரம் இப்பொழுது தான். இதை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், யூடியூப்ல கேட்டால் என்ன, டிவியில கேட்டால் என்ன, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். இந்த கால வேளையில God is such a good God. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்ல தெய்வம். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், இந்த குஷ்டரோகம் படர்ந்து கொண்டு போகும். சர்ரம் முழுவதும் படர்ந்து அப்படியே மனுஷனை கைகள், விரல்கள், மூக்கு எல்லாம் இழுத்து விட்டுடும். இதே போலத்தான் பாவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிறிய பாவம் தான் இருக்கும். ஒரு சிறிய பாவம் தொடங்கும், சின்ன பாவம் ஒன்று தொடங்கும். அதை ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி திரும்பவும் கொஞ்சம் பாவம் செய்கிறது, இன்னும் தொடர்ச்சியாக பாவம் செய்கிறது, இன்னும் தொடர்ச்சியாக பாவத்தில் போக 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 வேத புஸ்தகம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும் வழியில நித்தியத்துக்கும் கடவுளுக்கும் இடையில ஒரு பிரிவினை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பின்பதாக கடவுளோட எங்களுக்கு இருக்க முடியாது. இந்த காலவெளியில யாராகிலும் பாவத்தோடு கூட ஜீவித்து கொண்டிருப்பீங்கள் என்றால், பாவத்தை விட முடியாமல் தவித்து கொண்டிருப்பீங்கள் என்றால், ஒரு துர்ப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருந்தால், இந்த கால வேளையில என்னுடைய இயேசு
எத்தனையோ வருஷ காலமாக அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குற தேவன் இந்த கால விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். 38 வருஷ காலமாக அங்க திமிர்வாதத்தோடு இருந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தினவர். இந்த கால வேளையில பாவ பழக்கம், அது அந்த பாவத்தை விட உங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் இயேசு இந்த கால வேளையில நீங்க கேட்டால், ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையை தாரும் என்று நீங்கள் மனம் விட்டு கேட்டால் ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீங்க விட்டுவிட மனம் இல்லையா ஒன்றும் செய்ய மாட்டார். If you don't want to give up in any kind of sinful things what you are doing, then God is not going to help you. But if you want help right now, இப்பொழுது உங்களுக்கு உதவி வேண்டும் என்று சொன்னா, call upon the name of the Lord Jesus Christ. He is our savior. இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்கள். அவர் எங்களுக்கு இரட்சகர், எங்களை விடுவிப்பார், அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு அநேக சாட்சிகளை கேட்டோம். அந்த இயேசு தான் இப்பொழுதும் இன்னமும் விடுதலை ஆக்குறதுக்கு இந்த காலவெளியில இப்பொழுதும் வந்திருக்கிறார் காரியங்களை செய்வதற்கு. இந்த மனுஷனை குறித்து வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கும் வேளையில அவன் ஒரு சீரிய ராஜாவுடைய இராணுவத்தில் கேப்டனாக இருக்கிறார். He was an honorable man என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு கனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கனத்துக்குரியவர். அவர் வரும் வேளையில செல்யூட் பண்ணுவார்கள். அப்படி ஒரு பெரிய ஒரு மனுஷன், அவருடைய ராஜாவுடைய கண்களில தயவு பெற்றிருக்கிற மனுஷன், யுத்தத்தில் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த மனுஷன். ஆனால் அவனுடைய சர்ரத்தில் அங்க நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னா, குஷ்டரோகம் இருக்குது. எவ்வளவு காரியம் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும், அவனுடைய இருதயத்தில் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு குஷ்டரோகம் இருக்குது, குஷ்டரோகம் இருக்குது. மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும், பிள்ளைகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? குஷ்டரோகம் எங்கே இருந்தது என்பது தெரியாது, எங்கே இருந்தது என்பது தெரியாது. ஆனால் குஷ்டரோகம் அவனுடைய சரீரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. இலங்கையில் என்னுடைய தாயின் தாப்பனும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு டாக்டர், பேர் சொல்ல மாட்டேன், பெரிய ஒரு டாக்டர், அந்த டாக்டருடைய வீட்டுக்கு என்னுடைய பெற்றார் போயிருந்தார்களாம். அந்த வீட்டில் அந்த டாக்டர் சொன்னாராம், ஒரு சர்ஜன் அவர் சொன்னாராம், என்னுடைய தாப்பனார் இடத்துல என்னுடைய கையில குஷ்டரோகம் இருக்குது. ஐ எம் a surgeon. யோசிச்சு பாருங்க, பேஷண்ட்ஸுக்கு தெரிய வந்தது என்றால் இவர்கிட்ட சர்ஜரிக்கு கூட போய் எத்தனையோ தடவை யோசிப்பாங்க. ஏன்னா குஷ்டரோகம் தொத்தும். இவர் சொன்னா, ஐ ஆம் ஹேவிங் லெப்ரசி. என்னுடைய தாப்பன் சொன்னார், நீ விசுவாசித்தால் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் வழியில் விசுவாசம் எப்படி வருகிறது? தேவனுடைய வார்த்தை. அதுதான் நாங்கள் சில நேரங்களில் சிலர் நாங்கள் யோசிக்கிறோம் என்னென்னா, கன நேரம் பிரசங்கம் பண்ணுகிறோம். நானும் சில வேளை யோசிக்கிறது என்னென்னா, கூட நேரம் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆனால் வார்த்தையை கேட்க கேட்க கேட்கத்தான் விசுவாசம் எழும்பும். ஒரு சும்மா ப்ரெசன்ட் மார்க் பண்ணுறதுக்கு சர்ச்சுக்கு வந்து இருந்துட்டு போனால் நீ சும்மா தான் வந்துட்டு சும்மா செத்து போவ, செத்து போய் எங்கே போவேன்றது எனக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன் கோ டு ஹெல்ன்னு சொல்ல மாட்டேன். இயேசு இல்லாதவர்கள் எல்லாம் பரலோகம் போக மாட்டார்கள், அவ்வளவுதான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், என்னுடைய தாப்பனார் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருப்பார். நான் சிறியவனாக இருக்கும் வேளையில் இந்த தாய் தாப்பனோடு நானும் சேர்ந்து விசிட்டிங் போவேன். என்னை கூட்டிக் கொண்டு போவாங்க, என்ன விட்டுட்டு போக மாட்டாங்க தனியாக. ஸோ போவேன். அங்கே யாழ்ப்பாணத்தில் ஃபோன் பண்ணி சொல்லி போட்டா வருவாங்க. இப்போ வந்தால் வித்தியாசம். அந்த நாட்களில் ஒரு வீட்டில் கதவை தட்டுவாங்க, கதவை தட்டைக்கு அவங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் வாங்க 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 எங்களோட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்றது பழக்கம். இவன் சொல்லாமல் வந்துட்டீங்களே என்று இப்போ சொல்லுவாங்க. முந்தி வித்தியாசம். எத்தனையோ வீடுகளுக்கு போவோம். என்னுடைய தாயின் தாப்பனும் ஒரு வீட்டில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி தேவனுடைய வார்த்தையை கொடுத்து விட்டு அடுத்த வீட்டுக்கு போய்க்க என்னுடைய தாப்பனார் சில விடைகளில் அவைகளில் சிலவற்றை திரும்ப சொல்லுவார். திரும்ப சொல்லும் வழியில் எனக்கு எப்படி இருக்கும்? சின்னவன், கேளவை விட சிறியவன், வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு என்ன ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த வார்த்தை தான் ஒரு ஆளை மாற்றும். அங்க அந்த டாக்டருக்கு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ண
என்னுடைய தாப்பனார் ஜெபம் பண்ண உடனே, ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவருடைய வைஃப் சத்தம் போட்டு நல்லா சந்தோஷம், ஐ கேன் ஹியர், நான் கேட்கிறேன்னு சொன்னா. என்னன்னு சொன்னா அதுக்கு பின்புதான் தான் தெரியும், அவருடைய காது செவிடா இருந்ததா. she was deaf. ஆனா என்னுடைய தாப்பனார் சொல்றத வாயை பார்த்து கொண்டே, உதடுகள் அசைகிறத பார்த்து கொண்டே இருந்தா. என்னோட வந்து கேட்க வேண்டாம் எந்த டாக்டர் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன், சர்வீஸுக்கு பூரா கேட்க வேண்டாம். அவருடைய மகன் என்னோட படித்தார், ஒரு மகன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்ன, வாத்தியை கேட்கும் வழியிலே காது திறக்கப்பட்டது, செவிடு போய்விட்டது, நல்லா கேட்கக்கூடியதா கர்த்தர் செய்தார். அந்த டாக்டருக்கு கம்ப்ளீட் ஹீலிங்கை கொடுத்தார். என்னுடைய தாய் தாப்பனுக்கு கார் இல்லை அந்த நாட்கள்ல, ஆரம்ப காலத்துல. இவர் தன்னுடைய பெரிய கார் வைத்திருந்தார். தன் வீட்டுக்கு வருவதுன்னு சொன்னா தன்னுடைய காரை அனுப்புவார், டிரைவரோட அனுப்பி எங்களை ஏற்றி கொண்டு தன் வீட்டுக்கு கொண்டு போவார். நான் என்னத்துக்கு சொல்லுகிறேன், குஷ்டரோகம் மனுஷனால முடியாதுன்னு அந்த நாட்கள்ல சொல்லும் வழியில கர்த்தர் செய்தார் என்றால், இன்றைக்கு தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், தீராத கவலைகள், தீராத வருத்தங்கள், தீராத பிரச்சனைகள் எல்லாத்தையும் இயேசு இன்றைக்கு தீர்த்து வைப்பார். ஆண்டவர் உங்களை சும்மா கூட்டி கொண்டு வரவில்லை. நீங்க சும்மா வந்திருப்பீங்க ஏண்டா, எத்தனை பேர் எதிர்பார்த்து வந்தீங்களா, சிலர் கையே தெரியல, அதுக்கு இட்ஸ் ஓகே. எனக்கு உங்களோட ஆத்திரமும் இல்லை, கோபம் இல்லை, அது எனக்கு அப்செட் ஆகாது. ஆனால் என்னன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய போறார். போய்க்கு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் தர போறார். ஆண்டவர் போய்க்கு உங்களுக்கு ஒரு ஆன்சரை தர போறார், ஒரு பதிலை ஆண்டவர் தருவார். நீங்க சந்தோஷத்தோடு, நிறைவான ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தை ஐ வில் நெவர் ரிசீவ் என்று சொல்ல வேண்டாம், ஐ வில் ரிசீவ் someday something from God. நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன், விடாம கேட்கிறேன், நான் நிச்சயமா பெற்றுக்கொள்வேன். காலங்கள் கடந்தாலும் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 18 வருஷ காலமாக ஒரு ஸ்திரீ கூனியாக இருந்தாள், ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாள். எங்க வந்தால்? ஆலயத்துக்கு வந்தாள், கிளப்புக்கு போயல, ஆலயத்துக்கு தான் வந்தாள். ஆனா வருத்தத்தோடு தான் இருந்தாள், கூனியாகவே தான் இருந்தாள். நீங்க எத்தனையோ வருஷ காலமா சபையில வந்து கொண்டிருக்கலாம், வருத்தம் இன்னும் நீங்காமல் இருக்கலாம், வியாதி பிளவீனம் இல்லாமல் இன்னும் வருத்தத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலவேளையில உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற பிரபு எங்களுடைய உள்ளத்துக்குள்ள வரும் வேளையில சமாதானத்தை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இந்த காலவேளையில என்ன நடந்தது? அந்த ஸ்திரியானவள் ஆலயத்தில் இருக்கும் வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை குணப்படுத்தி அவள் நிமிர்ந்து நடக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபை அளித்த தேவன். இந்த காலவேளையில, இந்த நாளில, இந்த நேரத்தில், இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசித்தால், கர்த்தராகிய இயேசுவிடத்துல வந்தவர்களுக்கு இயேசு சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நீ என்னத்தை விசுவாசிக்கிறாயோ, I will be like this and I will die என்று சொன்னா, you will live like that and you will surely die. ஆனால் I will get out of this bed, இந்த படுக்கையை விட்டு வெளியில வருவேன். எனக்கு பாஸ்டர் ரெபேக்கா ஒரு யூடியூப் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புனா, அதுல ஒரு சாட்சி, ஒரு போதருடைய மனைவி, ஐ திங்க் about 24 years நடக்க முடியாமல் கிரிப்பிள்டா போய் அவருடைய ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனை இருந்து she was on a wheelchair. ஆனால் அங்க ஒரு ஆலயத்துல அவ பாஸ்டருடைய மனைவி வீல் சேர்ல 24 years நினைக்கிறேன், 22 or 24 years அவ இருந்தா. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல கடவுளுடைய இன்னொரு ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணும் வழியில அந்த போதரை கூப்பிட்டார், வாருங்கள் முன்னுக்கு என்று சொல்லி. அவர் வரும் வழியில bring your wife என்று சொன்னார். வீல் சேரை தள்ளி கொண்டு வந்தார். நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஜெபம் பண்ண அவருக்கு நடக்க முடியாமல் தான் இருந்தது. ஆனால் அவ எழும்ப முயன்றா, கொஞ்சம் கொஞ்சமா எழும்பி அதுக்கு பின்பதாக அவர்கள் பிடித்து கொண்டு அவ நடக்க வைத்துக் கொண்டிருக்கிற வேளையில அதுக்கு பின்பதாக அவ மேடைக்கு வந்து கர்த்தரை ஆராதனை செய்ய ஆரம்பித்தார். நான் சொல்லுகிறேன், இஃப் a cripple, இது நான் நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசுவால நடக்கிற காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Today is a day of miracles. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கிறது. ஆண்டவர் is about to do things for you. ஆண்டவர், while I'm preaching itself, many things can start taking place in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். Not only in your body but in your mind also, in your spirit also, in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாகமான குறித்து
வாசித்து பார்க்கும் வேளையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நாங்க பார்க்கிறோம், ஒரு லெப்பர், ஒரு குஷ்டரோகி வருகிறான். அவன் தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். ஆனா இயேசு இடத்துல வரும் வேளையில இயேசு அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். அந்த இயேசு இந்த காலவெளியில இந்த இடத்துல இருக்கிறார். குஷ்டரோகியை அவர் தம்முடைய கையினால தொட்டு சுகப்படுத்தினவர். உமக்கு சித்தமா இருந்தால் என்னை சொஸ்தமாக்கும் என்று சொல்லும் வழியில எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்களுக்கு கூட போனாலும் கர்த்தருடைய சித்தம் நீங்க இந்த கஷ்டத்துல இருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். எங்களுக்கு நடக்க முடியாது என்று சொல்லுகிற நேரங்கள்ல, எங்களால் எங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்ல முடியாது, எங்களுக்கு இது கஷ்டமா இருக்குது என்று சொல்லுகிற நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய செட்டைகளை, பைபிளை வாசி பாருங்கள், தன்னுடைய செட்டைகள் எங்களை சுமந்து கொண்டு வருகிறவராயிருக்கிறார். செட்டைகளை சுமக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய திராணிக்கு மேலாக சோதிக்க இடம் கொடுக்க மாட்டார். ஐயோ கஷ்டமா இருக்குதே, நான் எத்தனை வார்த்தைகளை கேட்டு நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன்னு, ஆனா இந்த வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை இருக்குது, இன்னும் விடுதலை இல்லையே. சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். நம்பினவர்கள் எங்களை கைவிடுவார்கள். என் வாழ்க்கையில நல்ல அனுபவத்துக்குள்ளால போய் வந்திருக்கிறேன். எத்தனையோ இந்த வாழ்க்கையில ஊழியர் பாதையில போய்கொண்டிருக்கும் வேளையில எல்லா பாதைகளுக்கூடாகவும் கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் I'll take a break and leave you and I'll watch what you're doing என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கவில்லை. He has always promised, I will never leave thee, I will never forsake thee. உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேன் உலகத்தின் முடிவு பரியந்தம். For what purpose God has called you, for what purpose God has brought you into this world, He will fulfill that purpose in you and through you. என்ன வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, என்னன்னு சொன்னா சில வேளைகள்ல எல்லாரும் போதர்மாரா இருக்க மாட்டீங்க, ஆனால் பராமரிக்கிறதுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதற்காக, வியாதிஸ்தர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக முன்னுக்கு வருவதற்காக இங்க ஒரு பிரதர் இருக்கிறார். அந்த பிரதர் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறார். படிப்பிச்சு நல்லவான்னு சொல்லி படிப்பிக்கிறதுக்கு உதவி செய்கிற ஒரு சகோதரன். யாரென்று நீங்க தேடி பிடிக்க தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், you can be a help to people who are in poverty. காசா மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். என்னிடத்துல ஒருவர் கேட்டார், இஸ்ரவேலுக்கு கொடுக்குற காசு அங்க தூக்கி கொடுக்கலாமோன்னு. நான் சொன்னேன், தொடக்கூடாது. இஸ்ரவேலுக்கு போறது இஸ்ரவேலுக்கு போகணும், காசாக்கண்டு எடுக்கிறது காசாக்கு போகணும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேசங்கள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. நீங்க சொல்லலாம், தேசங்களை விட எந்த வாழ்க்கையில யுக்ரைனும் ரஷ்யா மாதிரி வார் நடந்து கொண்டிருக்குது வீட்டில். நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு அந்த வாரை நிப்பாட்ட வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்தை நிப்பாட்ட வல்லவராக இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிற தேவன், நல்ல தேவன். சேர்ச்சுக்கு வாரதே ஒரு பெரிய போராட்டம் தான் சிலருக்குடைய வாழ்க்கையில. சிலருக்கு சேர்ச்சுக்கு வாரதுண்டா பெரிய சந்தோஷம். சிலருக்கு சேர்ச்சுக்கு வாரதுண்டா இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு சேர்ச்சுக்கு நீர் போகணுமா? ஏன் போகணும்? இன்றைக்கு அமாவாசையும் இல்லை, முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இல்லை. அது எலிசா நீங்கள் சுனாமியால் குறித்து பார்க்கும் வழியில் காணக்கூடியதாக இருக்குது பைபிளில். நீங்கள் யோசிக்கலாம், அமாவாசையை பற்றி என்ன சொல்லுகிறாருண்டு பைபிளில் இருக்குது. ஆனால் நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போகணும். ஐ வாண்ட் டு கோ டு த ஹவுஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வீட்டுக்கு வரும் வழியில் அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்குது. கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு, கர்த்தருடைய விருப்பப்படி, கர்த்தருடைய சித்தத்தைப்படி நாங்கள் கேட்டு நடக்கும் வழியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த கால வழியில் நாங்கள் பார்க்குறோம், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய சித்தம் கொண்டவராயிருந்து, இவன் சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்த ஒரு சிறிய பெண்ணை குறித்து வேத புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கிட்டு காணலாம். என்னவென்று சொன்னால், அங்கே 2ஆம் வசனத்தில் லிட்டில் மெய்ட் என்று சொல்லப்படுகிறது. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, எங்களை யாரும் சிறைப்பிடித்திருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவமாக தான் இருக்கும். எங்களுக்கு வெறுப்பு இருக்கும் அவங்கள. எங்களுக்கு ஆக்களை கண்டாலே ஒரு எரிச்சல் வரும், பொறாமை வரும், எவ்வளவு கெட்ட கோபம் வரும். இந்த சிறு பிள்ளையை குறித்து நீங்க படித்து பார்க்கும் வழியில, இந்த பிள்ளை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆகவே
ஒரு யூத பெண்ணா இருந்திருக்க கூடும் என்று நான் யோசிக்கிறேன். அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அந்த சிறு பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய நாச்சியார் இடத்துல சொல்லுகிறார், சமாரியாவில் என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்ரோத்தை நீக்கி விடுவார். She had faith in the man of God, in the prophet, and her faith was maintained. அவர் தன் விசுவாசத்தை கத்தல்ல அதை கவனமாக பத்திரப்படுத்தி கொண்டிருந்தாள். தீர்க்கதரிசியிலேயும் அவளுக்கு நம்பிக்கை இருந்தது, தன்னுடைய தீர்க்கதரிசியால முடியும் என்று சொல்லி. இன்றைக்கு வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் எப்படி என்று சொன்னால், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், 2 Chronicles chapter 20 verse 20, அங்கே நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிற அந்த கடைசி பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்லப்படுகிறது என்னென்று சொல்லி வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்களா? எல்லாம் கையை வைத்திருவோம். உண்மையா நம்புறாக்கள் இன்றைக்கு அதிசயத்தை காணத்தான் போறீங்க. ஆண்டவர் செய்வார் என்றால் செய்வார். இன்றைக்கே ரட்சிப்பினால் சர்ச்சில் இருக்கும் வேளையில் ஒரு நல்ல ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது, ஒரு ஆறுதல் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. சர்ச்சிலேயே இருக்கலாம் போலேயே இருக்கும். ஆனால் வெளி உலகத்துக்குள்ள போகும் வேளையில் அநேக பிரச்சனைகள் இருக்கும் வேளையிலேயே சமாதான பிரபு நமக்குள்ள இருந்து எங்களுக்கு சமாதானத்தை தருவார். எங்களுக்கு அவர் உதவி செய்வார். அங்க சொல்லப்படுகிறது, வாசிங்க, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். உங்கள் கர்த்தராகிய தேவனை நம்புங்கள். இன்றைக்கு நம்பிக்கையை விட்டிருப்பீங்கள் என்று சொன்னா இயேசுல நம்பிக்கை வைத்திருங்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை விசுவாசியுங்கள். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஆங்கில வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, believe in the Lord your God, so shall he be established. Believe his prophets, so shall he prosper. Prosperity வர வேண்டும். Believe the prophet. அங்க வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தையும் வாசித்துட்டு மிகுதி காரியங்களுக்கு செல்வோம். இந்த கேப்டிவ் கேர்ளை பற்றி ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 14 and 15 அங்க சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? எப்படி விசுவாசிக்காவிட்டால் தொழுது கொள்வார்கள்? வாசியுங்கள். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இயேசுவை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அவர்களை அனுப்ப வேணும். நாங்க இப்ப வாங்க 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 ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன், இன்றைக்கு மீட்டிங் 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 இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிற காரணம் என்ன? விசுவாசம் அவங்கள வாழ்க்கையில வந்து அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற வேணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும். அங்க சொல்லப்படுகிற வாசிங்க தொடர்ந்து. சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகான, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகுள்ளதா இருக்குது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த சிறிய பெண் அவ சத்தியத்தை சொல்லுகிறாள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறாள். என்னுடைய ஆண்டவன் அங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போவார் என்று சொன்னார். அங்க இருக்கிற கடவுளுடைய மனுஷன் தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் அதிசயமான முறையில் அந்த குஷ்டரோகத்தை நீக்குவார். நீங்க அந்த சிறிய பெண்ணை போல ஒரு ஊழியத்தை செய்ய முடியுமா? உங்களோட பக்கத்து வீட்டில், உங்களோட ஒர்க் பிளேஸில், உங்களோட ஸ்கூல்மேட்ல, கிளாஸ்மேட் யாராயிலும் பிரச்சனையோடு இருந்தா, come along with me. Jesus will touch you. Jesus will heal you. Jesus will deliver you. நீங்க அவங்களுக்கு சொல்லி, no need to bring even to the church. நீங்களே ப்ரே பண்ணும் வழியில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். யூ ப்ரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, தட்ஸ் வாட் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ். ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு கூட்டிக் கொண்டு வாங்க. சர்ச்சுக்கு கூட்டிக் கொண்டு வரும் வழியில் ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். They will see the mighty miracle working God performing supernatural miracles. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறத அவர்கள் வந்து காணும் வழியில் they will be astonished. என்ன இப்படி நடக்குது என்று ஆச்சரியப்படுவார்கள். என்னுடைய தேவன் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் காரியங்கள் செய்கிற தேவன்.
The power of the Almighty God will come upon all of us என்று சொல்றது மாத்திரமில்ல. Right now while I'm preaching itself, some of you are being touched. நான் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் போலேயே கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் இருந்த பாரத்தை, someone who had a heaviness in your heart, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்தது, அந்த பாரம் நீங்கி போய் இலகுவாக்கப்பட்டிருக்கிறீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Someone who has wheezing problem, asthma problem, sometimes you find it so difficult to breathe. Right now God is touching your lungs. ஆண்டவர் உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். You will be able to breathe well. You will be able to breathe well. Thank you Lord. I'm not just telling this, சும்மா சொல்ல இல்லை, ஆயத்தப்படுத்திட்டு வர இல்லை, ஆனால் what the Lord is putting in my heart, I'm just sharing. அந்த சிறு பெண்ணை குறித்து பார்க்கும்போது she had compassion, அவளுக்குள்ள மன இரக்கம், உருக்கம் அவளுடைய எஜமான் மேலே இருந்தது. அவள் ஆத்திரத்தோடு இருக்கவில்லை. இன்றைக்கு we need that compassion. எங்களுடைய தேவன் மன உருக்கமுடையவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த சிறிய பெண், she had the courage to speak up. அவருக்கு தைரியம் இருந்தது. அவ சொல்லவில்லை, நான் இவர்கிட்ட போய் சொன்னா இவர் என்ன செய்வாரோ தெரியல என்று சொல்லி போட்டு இருக்கவில்லை. இன்றைக்கு may the Lord give you and me the courage. When the Holy Spirit comes, he shall give us power. He shall receive power என்று சொல்லிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலனடைவீர்கள். Tell what the Lord has done in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற நன்மைகளை சொல்லுங்கள். Glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. She bravely shared her knowledge with Naaman's wife. நாகமானுடைய மனைவியோடு தைரியமாக அவள் பேச ஆரம்பித்தாள், தனக்கு தெரிந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். ஆகவே அங்க நாங்க காணக்கூடியதா இருக்கிறது என்னவென்று சொன்னா, அவ ஒரு சாதாரண வேலைக்கார பிள்ளையா இருந்தாலும், ஒரு அடிமை பெண்ணா இருந்தாலும், நீங்க உங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஒரு நார்மல் பர்சனா இருக்கலாம். You may be a sweeper, you may be a cleaner, you may be doing the dishes at a workplace. சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். But God has given you an opportunity to speak with the people who are in authority. அதிகாரத்தில் இருக்கிறவங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Sometimes we cannot reach out to people, but God will give you a place where you can reach out to your boss. That's why God has kept you there. ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க யாரோடு சேர்றீங்களோ அவங்கள மாதிரி தான் மாறுவீங்க. யாரோடு இருக்கிறீங்களோ அவங்கள மாதிரி தான் பேச ஆரம்பிப்பீங்க. இந்த காலவெளியில் அந்த சிறு பெண்ணை குறித்து பார்க்கும் வழியில கர்த்தர் அந்த சிறு பெண்ணை கொண்டு காரியங்கள் செய்து போல, how many of you are ready to be used by God? ஆண்டவர் உங்களை எடுத்து பாய்க்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க, விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க பாபா. Amen. God saw you. I didn't see everyone, but God has seen. God uses even an ordinary person. ஆண்டவர் சாதாரணமான நபரை ஆண்டவர் எடுத்து பாய்ப்பார். No need a theological studies எடுத்திருக்க தேவையில்லை, ஏதோ டிகிரி எடுத்திருக்க வேண்டும் இல்லை. I know some pastors who have studied, மிகவும் சின்ன வகுப்பு படித்து இலங்கையில், இந்தியாலயம், ஆனால் ஆண்டவர் அவர்களை பெரிய இடத்துக்கு, உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அபிஷேகம் ஒரு மனுஷனை கொண்டு வந்து உயர்த்தி வைக்கும். குப்பையில இருந்து, புழுதியில இருந்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறவர். இன்றைக்கு என்ன ஆண்டவர் இந்த கனடா தேசத்தில் கொண்டு வந்து வைத்து இந்த சபையை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்து ஸ்தாபித்து வழி நடத்துகிறார்டா. கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்களை பாய்க்க போறார். ஆண்டவர் உங்களை சும்மா கூட்டி கொண்டு வர இல்லை. ஆண்டவர் இருக்கிற இடத்துல உங்களை பாய்ப்பார், இருக்கிற இடத்துல பாய்ப்பார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியம் செய்வார். யாருக்கும் வருத்தம் வந்தா ஐயோன்னு சொல்ல வேண்டாம். உடனே ப்ரே பண்ணுங்க, உடனே கையை வச்சு ப்ரே பண்ணுங்க. நான் கடந்த கிழமையும் சொல்லி இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, பாஸ்டர் ரெபேக்கா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் ஒன்று சொல்லி முடித்தா. என்னன்னு சொன்னா, இயேசு போன படகுலையும் பெரிய புயல் வந்தது. சீஷர்கள் பயந்து போய் இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து போய்
உடனே காற்றையும் கடலையும் பார்த்து எறியாத அமதலாயிரன்னு சொன்னார். இயேசுவும் படகுல போய், பேதுரு உனக்கு நீந்த தெரியுமா, லைஃப் ஜாக்கெட் இருக்குதா, எங்கே இருக்குது, ஒன்றுங்க இயேசு கேட்கல. Because he was having fellowship with the Father. Always he was in tune with the Almighty God. சர்வ வல்ல மனுஷனாக 100% இருந்தார், 100% கடவுளாகவும் இருந்தார். இன்றைக்கு அதே தேவன் தான் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நித்திரையால எழும்பினாலும் நான் சில வேளைகளை கனவு காணுவேன், பொல்லாத பிசாசுகள் வாடுறத. நான் சும்மா இருந்துட்டு பாய்ந்து ஓடி போய் அம்மாண்டு அழமாட்டேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவேன், கனவுல சொல்லுவேன், எழும்பிடுவேன். சில நேரங்களில் எழும்பினாலும் எனக்கு இயேசுவின் நாமத்தினால எந்த நேரத்திலையும் இயேசுவை தான் கூப்பிடுவேன், பழகி இருக்கிறேன். இன்றைக்கு நீங்க பழகி கொள்ளுங்க. வருத்தம் வந்துட்டுதாண்டா, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, அடி, அங்க அடி, இங்க அடி. ஒருத்தருக்கும் அடிக்க தேவையில்லை, கால் பண்ண தேவையில்லை. அடிக்கிறதாண்டா காலிங். என்னன்னு சொன்னா உடனே நீங்க கையை வச்சு முதல் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுக்கலாம். அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும், எமர்ஜென்சியை கால் பண்ணணுமோ, ஆம்புலன்ஸை கால் பண்ணணுமோ, டாக்டர்கிட்ட போகணுமோ, அதெல்லாம் போறதுல தப்பு கிடையாது. ஆனா சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு தான், விடுதலையை கொடுக்கிறவர் இயேசு தான். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்த என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த தேவன் தான் இன்றைக்கு எங்களை எடுத்து பாவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். We will rise up like that little girl. அந்த சிறு பெண்ணை போல எழுந்தருள கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பாராக. அந்த சிறு பெண் ஒரு சின்ன காரியத்தை தான் சொன்னாள், ஆனால் ஒரு பெரிய காரியத்தை நடப்பித்தது. அவ சொன்னா, நீங்க போவீங்கன்னு சொன்னா, சிறியதாக சின்னனாக தான் காரியத்தை சொன்னா. நாகமான் என்ன செய்தார், அவர் அங்க உடனே தன்னுடைய ராஜாக்கு சொல்லி, தன்னுடைய ராஜா ஒரு கடிதத்தை எழுதி இஸ்ரவேல் ராஜாக்கு அனுப்புறார். இஸ்ரவேலின் ராஜாக்கு அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே, நாகமான் கொடுத்த உடனே அந்த ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டாராம். ஒருவனை எப்படி சுகப்படுத்த எனக்கு முடியும், என்னால முடியாது. இவன் சமயம் பார்க்கிறான், ஏதோ ஒன்று பிரச்சனை ஏற்படுத்திருக்கு பார்க்கிறான் என்று சொல்லி இவன் பயந்து போனான். அதை கேட்ட கடவுளுடைய ஊழியக்காரன் அவர் சொல்லுகிறார், அந்த மனுஷனை நீர் என்னிடத்தில் அனுப்பும், அந்த மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். ஏனென்றால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் எலிசா எலியாக்கு கீழ்ப்படிந்து உண்மை உள்ளவராயிருந்தார். இன்றைக்கு நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீங்களா, கர்த்தர் உங்களை பாய்ப்பார். கேயாசி நாகமானுக்கு கிட்ட போய் உடுப்பல் எல்லாம் அங்க வந்திருக்கிறாங்களா, பொய் சொல்றான். அங்க பின்னுக்கு போய் கதைக்கிறான். போய் கதைச்சு மாற்று வஸ்திரங்கள் அது இது தான் எல்லாம் திறந்து போய்க்க ஒரு இடத்துக்கு வந்தோடனே சொல்றான், என்ன வீட்டுக்கு கொண்டு போயிடாது சர்வன்ஸ். அவர் சொல்ற, நீங்க போங்க, நாங்க தூக்கி கொண்டு போறோம். போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சு போட்டு வந்து எலிசாக்கு முன்பதாக நல்ல பிள்ளை போல நிற்கிறான். நிற்கும் போல அங்க சொல்லப்படுகிறது, எலிசா கேட்கிறார், எங்க இருந்து வார, எங்க போன? இங்க தான் நிற்கிறேன் ஐயா, இங்க தான் இருந்தேன். கோழிக்கறி செய்துட்டு இருப்பேன் அவன் சொல்ல இல்லை, மரக்கரை செய்து கொண்டு தான் சொல்ல இல்லை, ஆனா இங்க தான் இருக்கிறேன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், எலிசாக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார், நீ பூவைக்கியம் வரைக்கியம் நான் எல்லாத்தையும் அறிந்து இருந்தேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், எலியாக்கு எலிசா உண்மை உள்ளவனா இருந்தான், ஆனா கேயாசி உண்மை இல்லாதவனா இருந்தான். நீங்க யாரை போல, நான் ப்ரிப்பேர் பண்ண இல்லை, ஆனா இப்போ ஆன் த ஸ்பாட் சொல்லுறேன், யாரை போல இருக்க விரும்புறீங்க? கேயாசியை போல இருக்க விரும்புறீங்களா, எலிசாவை போல இருக்க விரும்புறீங்களா? எலிசா அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். மற்ற புத்திரர்கள், தீர்க்கதரிசி புத்திரர் வந்து சொல்றாங்க, இன்றைக்கு உங்களுடைய எஜமான் போறார் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. என்னுடைய ஊழியக்காரனை பற்றி எனக்கு தெரியும். அவர் ஊழியக்காரன் சொல்றார், நீங்க நோ, நான் விட மாட்டேன். ஆண்டவர் எலிசாவை டபுளாக எடுத்து பாய்க்கிறத காணக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு நீங்க யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக ஃபெய்த்ஃபுல்லா நிற்கிறீங்களோ, கர்த்தர் ரெட்டிப்பான ஆவினால, ரெட்டிப்பான வரங்கள்னால ஆண்டவர் எடுத்து பாய்க்க ஆயத்தமா இருக்கிறார். God's spirit will come upon you. He's already upon you. Now the manifestation will be double. அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் ரெட்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். It will start happening. You receive it. இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்கிற ஆட்களுக்கு ஆண்டவர், you will see mighty things will happen. Receive it. தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளுங்க. Today the service is different. என்ன வெள்ளிக்கிழமையும் வித்தியாசம் என்ன?
பாஸ்டர் வித்தியாசமா நிற்கிறாருன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் வித்தியாசமா காரியங்களை சபையில நடப்பித்து கொண்டிருக்கிறார். God is doing a great thing. அங்க நாங்க காணக்கூடியதா இருக்கிறது, நாகமான் எலிசாவிடத்துல போகிறான். போகும்படியில எலிசா சொல்லி அனுப்புறார், என்னண்டா வேலைக்காரன் கிட்ட கியாசி கிட்ட சொல்லி அனுப்புறார், அவனை சொல்லு போய் யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணு சொல்லி. அந்த பைபிள்ல வசனங்கள் இருக்குது, வாசித்து பார்க்கும் வழியில காணக்கூடியதா இருக்குது. எலிசாவிடத்தில் ஆள் அனுப்பி 10ஆம் வசனம், நீ போய் யோர்தானில் 7 தடவை ஸ்நானம் பண்ணு. வாசிங்க. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ அப்பொழுது இந்த குஷ்டரோகம் நீங்கும் என்று சொன்னான். சொன்ன உடனே நாகமானுக்கு கடும் கோபம் வந்துட்டு. சில ஆட்களுக்கு அப்படித்தான். நான் யோசிச்சேன், பாஸ்டர் சோலமன் வருவார், அவர் என்னன்னா கேக்கிவரை அனுப்பி வச்சிருக்கிறார். நான் எவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறேன் சர்ச்சில், அவருக்கு நான் எவ்வளவு க்ளோஸாக இருந்தேன், எவ்வளவு சாப்பாடு கொடுத்தேன், என்ன எல்லாம் செய்தேன் நான் பாஸ்டருக்கு. அவருக்கு கொடுக்க பெரிய கிஃப்ட்ஸ் தான் நான் கொடுத்தேன். ஆனால் அவர் என்ன பார்க்க வரையில. டோன்ட் பி லைக் தட், டோன்ட் பி லைக் தட். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பும் வழியில சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் டேக் பிளேஸ். இன்றைக்கு வாசித்து பார்க்கும் வழியில அடுத்த வசனம், இவனுக்கு கடும் கோபம் உண்டாயிட்டது நாகமானுக்கு. அவன் சொல்லுகிறான் என்னவென்றால், வாசியுங்கள். நாகமான் 11ஆம் வசனம், கடும் கோபம் புறப்பட்டு போய், அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய இவர் யோசிச்சார், எலிசா கடவுளை கூப்பிடுவாராம், யெகோவா தேவனை கூப்பிடுவாராம். கூப்பிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, அப்பதான் அவர் தொழுது கொள்ள போறாராம். இந்த மனுஷன் கடவுளுடைய மனுஷன் எப்பொழுதும் தொழுது கொண்டிருக்கிறார். சிலாக்கள் அப்பந்தான் ஓடி வந்துட்டு ஜெபம் பண்ண வலிக்கிறது. இவர் கடவுளுடைய மனுஷன், எப்பொழுதும் கடவுளோடு உறவாடி கொண்டிருக்கிற மனுஷன். இவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால அந்த இடத்தை தடவி, போ குஷ்டரோகம் உனக்கு இருக்குது, உண்ட குஷ்டரோகத்தை இவர் வந்து தடவாரன்னு உனக்கு எண்ணம் இருந்தது. இந்த கொரோனா காலத்தில் எத்தனை பேர் எவ்வளவு பயங்கரமா வருத்தம் டயன் வந்த நீ சேர்ச்சுக்கன்னு கேட்டாங்க. என்ன மற்றாக்களுக்கு தொத்துமண்டு சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், வருத்தத்தோடு வருகிறவனை கர்த்தர் விடுவதில்லை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கவனமாக இருக்கத்தான் வேணும். மாஸ்க் போட வேண்டாம் என்று நான் சொல்ல இல்லை. அது சட்டம் வரும் வழியில் சட்டங்களை செய்யத்தான் வேணும். ஆனால் கர்த்தர் தான் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய கசின் ஒரு டாக்டராக இருந்தார். இந்தியாவில் கேரளாவில் டாக்டராக இருந்தார். அவருடைய மகனும் ஒரு டாக்டர். இந்த கொரோனா வந்தது, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் கொரோனா வந்து வருத்தத்தோடு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வேளையில் இவர் சொன்னார், எனக்கு இந்த மருந்துகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை பெஸ்ட் மருந்து உங்களுக்கு தர போகிறோம் என்று சொல்லி கொடுத்தாங்க. ஆள் செத்து போனார். நான் சொல்லுகிறேன், என்ற தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்ற தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இவர் சொல்லுகிறார், இந்த குஷ்டரோகத்தை வந்து தடவி தொட்டு சொஸ்தப்படுத்துவார் என்று நான் யோசித்தேன். ஆனால் வாசிங்க, இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவர் யோசிச்சார். கவனமா இருக்கணும். இந்த பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மனதுக்குள்ள எண்ணம், நான் இவரை விட பெரிய ஆள், நான் இவரை விட நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், இவருடைய பிரசங்கத்தை நான் கேட்க வந்தேன், நான் எத்தனை பெரிய பெரிய பிரசங்கிமார்கிட்ட போய் இருந்திருக்கிறேன், எனக்கு பைபிள் நல்லா தெரியும். இந்த எண்ணம் வந்ததுன்னு சொன்னாலே கவனமா இருக்கணும். நெபுகாத் நேச்சார் என்ன ஜோச்சார், நான் கட்டின பாபிலோன் சொன்னாரா? அவ்வளவு நான் தள்ளப்பட்டார். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எங்களுக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது. என்னட்டு அவ்வளவு எந்த அந்தஸ்து தெரியுமா, எனக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் தெரியுமா, எனக்கிட்ட இருக்கிற வாகனங்களை பற்றி தெரியுமா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெருமை கொள்ள வேண்டாம், பெருமை கொள்ள வேண்டாம். நாங்கள் எல்லாரும் எங்கேருந்து எடுக்கப்பட்டோம் தெரியுமா? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம். குப்பையும் தூசுமான எங்களை ஆண்டவர் கொண்டாந்து தண்ட இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தன்னோடு கூட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தாவீது எப்பொழுதும் தன்னை தாழ்த்தி கொண்டே இருந்தான். அதனால தான் அவன் உயர்த்தப்பட்டான். கர்த்தர் அதனால அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு எங்களுக்குள்ள பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபளிக்கிறார். நீங்க பார்க்கும் போதில சிலாக்கள் வரைக்கியே ஒரு வித்தியாசமான ஒரு லெவல்ல தான் வருவினம். நான் அதை பற்றி இப்போ பிரசங்கம் பண்ண போறது இல்லை.
ஆனா கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். வார்த்தை பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு 12ஆம் வசனம், இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். இந்த சர்ச்சுக்கு வந்தேன், இங்க வந்தேன், இந்த பாஸ்டர் திரும்பி வரையில, கை கொடுக்க வரையில, நான் கொடுத்தாலும் அவர் பிரைஸ் லார்ட் ஹவ் ஆர் யூ என்று அடுத்த ஆளுக்கு கையை கொடுக்கிறார் என்று கோபத்தோட போனாலும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவனுக்கு எப்ப நீ அந்த கோபத்தை விட்டுட்டு ஆண்டு இடத்துல வாராயோ அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் கஷ்டம்தான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அன்றைக்கு சவுலுக்கு ஆண்டவர் சொன்னது போல தான் இப்பொழுதும் சொல்லுகிறார். இந்த மனுஷனை குறித்து வாசித்து பார்க்கும் வழியில் அவனுடைய ஊழியக்காரர் அவனிடத்தில் வந்து, தகப்பனே அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்பா என்று சொல்லும் வழியில் ஓடி போயிட்டு கஷ்டப்பட்டு முழங்கால இருந்து நடன்னு சொன்னா, இப்ப மலை கோயிலில் ஏறு ஆயத்தம் ஆக்கள், முழங்கால் எல்லாம் ரத்தம் வடிய வடிய நடண்டா நடக்க ஆயத்தம், உருவ குத்து என்று சொன்னா வெட்ட ஆயத்தம், சர்ரத்தை எல்லாம் காயப்படுத்த ஆயத்தம். ஆனா இயேசு அப்படி ஒன்றும் சொல்ல இல்லை. அவர் சொல்லுகிறத, உண்ட பாவங்களை அறிக்கையிடு, என்னுடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும், உண்ட இருதயத்தை எனக்கு திறந்து தா. நீங்க மற்ற எல்லாத்துக்கும் திறக்கிறீங்க, இயேசுக்கு திறந்துருக்கிறீங்களா? இயேசுக்கு திறந்து உள்ளே வாரம் என்று சொன்னால், வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர் தட்டி கொண்டிருக்கிறார். எப்படி தட்டுறார்? இப்பொழுது நீங்க நான் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகளை கேட்கும் வழியில் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். அவருக்கு உங்களுடைய இருதய கதவை திறந்து உள்ளே வாரம் இயேசுவே என்று சொன்னால் உள்ளே வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. நாங்கள் இங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு விருப்பமான ஆட்கள் எடுங்கன்னு சொல்லும் வழியில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். எங்களோட லீடர்ஸில் சிலருக்கு சொன்னேன், ஒருத்தரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம், ஒருத்தரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். அவங்களுக்கு விருப்பம் வேண்டாம், ஞானஸ்நானம் எடுக்கட்டும், இல்லையாண்டா பரவாயில்லை. இயேசு கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. ஆனால் இப்பொழுது அன்பாக வந்து தாழ்மையாக வந்து அவர் எங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். உள்ளே வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன், வர ஆயத்தமா என்று கேட்கிற உங்களுக்கு அவர் நிச்சயமா வந்து அவர் உங்களோட வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு சொல்லுகிறார், நீ கஷ்டமானதை சொல்லியிருந்தா நீ செய்திருப்ப, ஆனால் இது இலகுவானது அல்லவான்னு சொன்ன உடனே அவர் உடனே இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே, அது அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க, கடவுளுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே, 2 Chronicles 20:20 அதுதான் கடவுளுடைய வார்த்தையின்படியே கர்த்தர்ல நம்பிக்கை வைக்கிறது, கடவுளுடைய மனுஷன்ல நம்பிக்கை வைக்கிறது. இங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க, என்ன வருத்தம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பாஸ்டர் சோலமன் ப்ரே பண்ணாரண்டா எங்களுக்கு சுகம் கிடைக்கும்னு நல்ல நம்பிக்கை, அதன்படி நடக்கிறது. நாங்கள் அங்கேயும் போனோம், இங்கேயும் போனோம், இந்த கோயிலுக்கும் போனோம், அந்த கோயிலுக்கும் போனோம், எல்லா கோயிலுக்கும் போனோம், இங்கேயும் ட்ரை பண்ணுவோம் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், வரவே வேண்டாம், உனக்கு நடக்காது. என்ற இருமனம் உள்ளவன் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள மாட்டான். இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்குறோம், அவர் அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே யோர்தானில் இறங்கினாராம். இறங்கி 7 தடவை அவர் ஸ்நானம் பண்ணும் வேளையில் 7வது தடவை வாசித்து பாருங்கள், சொல்லப்படுகிறது, அவருடைய முழுகிற போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லி காணக்கூடியதா இருக்குது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அந்த சிறு பிள்ளைக்கு ஃபெய்த் இருந்தது, கடவுள் மேல் அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதை அவ சொன்னால், இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் கடவுள் ஆகிய இயேசு மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? எல்லாம் கையை உயர்த்த ஆயத்தம். நீங்கள் இயேசு காரியங்களை செய்வார் என்று நீங்க சொல்லும் வழியில கர்த்தர் அதை செய்வார். யோசிக்க வேண்டாம், செய்யாம விட்டார், அப்படி யோசிச்சா நடக்காது. டவுட் பண்ணக்கூடாது, அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. நாகமான குறித்து நாங்கள் பார்க்கும் வழியில அவனுக்குள்ள பெருமை இருந்தது, ஆனா புறவு தன்னை தாழ்த்துகிறான். அவனுடைய வேலைக்காரர் கதைக்கும் வழியில கர்த்தருடைய கிருபை அவன் மேலே இருந்தது. இன்றைக்கும் எங்கள் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நாங்கள் சேர்ச்சில் நிற்கிறோம். இந்த இடத்துல நிற்கிறது கர்த்தருடைய ஒரு கிருபை. உயிரோடு நாங்கள் வாழுவது கர்த்தருடைய கிருபை.
கீழ்ப்படியும் வேளையில அற்புதம் நடந்தது போல நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் வேளையில, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கும் வேளையில, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் வேளையில, அதுக்கு கீழ்ப்படியும் வேளையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டுடைய வல்லமை அதிசயமான முறையில் குஷ்டரோகத்தை நீக்கி அகற்றினதை பார்க்கும் வேளையில, அதே போல எங்களுடைய பாவங்களை அறிக்கையும் இடம் வேளையில எங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றி எங்களை நீதிமான்களாக மாட்டுகிறார். அதுக்கு பிறகு பயப்பட அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து யாரும் உங்களை குற்றம் சாட்டினாலும் இயேசு உங்களுக்காக எழுந்தருளுவார். கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். இன்றைக்கு இவ்வளத்தோட நான் நிப்பாட்ட போறேன். இப்பொழுது கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். சிலர் நல்ல ஆமா போடுறீங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து தட்டி எழுப்புங்க எழுப்புங்கன்னு சொல்லி எழுப்புங்க. என்ன பிரசங்கம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குது, நிம்மதியை கொடுக்குது, நித்திரையும் கொடுக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கஷ்டமா இருக்கு என்ன? Praise the Lord. I'm going to pray. ஒரே சீரியஸா போகக்கூடாது. எப்பவும் நல்லா கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கணும். நானும் உங்களோட இடத்துல இருந்திருக்கிறேன். பின்னேற சர்வீஸ் நடக்கும், இங்க பின்னுக்கு தான் நான் வந்து இருப்பேன். எல்லாரும் நடத்தி கொண்டிருப்பாங்க. சூப்பரா நித்திர தூக்கி அடிக்கும், எனக்கு பயங்கரமா அடிக்கும். நான் யோசிப்பேன், நான் இவ்வளவு பிரசங்கம் பண்றது இந்த நித்திரையை வச்சு, இப்ப எனக்கு வருது இந்த நித்திரை, அதோட போராடுவேன். வாழ்க்கையில எனக்கு போராட்ட நித்திரையோட அந்த நேரத்தில் நான் அது வராம இருக்கிறதுக்கு வெள்ளனியா ஒன்று செய்துட்டு வருவேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி ஒன்று குடிப்பேன், எக்ஸ்பிரஸோ அடிப்பேன். நான் குடிக்கிறது எக்ஸ்பிரஸோட ஹாட் சாக்லேட். வாங்கிட்டு வர வேண்டாம், ஒருத்தர் வாங்கிட்டு வர வேண்டாம். எனக்கு எக்ஸ்பிரஸோட ஹாட் சாக்லேட் அடிச்சு போட்டு வந்துருப்பேன். அப்போ பாட்டு பாடுது, துள்ளுதையா பாட்டு பாடினோன்னா நான் துள்ளிடுவேன். நாமம் சொல்ல சொல்ல அல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரை துதிக்க போறோம். சற்று நேரம் துதிக்க போறோம். உங்களுடைய வருத்தங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்க, பிரச்சனைகள் நீங்க, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடியதாக கர்த்தர் கிருபையளிப்பார். ஆறுதல் கொடுக்கிற தேவன் இப்பொழுது ஆறுதலை கொடுப்பார். விடுதலை கொடுக்கிற தேவன் விடுதலை கொடுப்பார். இப்பொழுது காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரைட் நவ் நடக்க ஆரம்பிக்கும். வில்லியம் பிரானம் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய மனுஷனை கர்த்தர் வல்லமையா பாய்த்தார். வில்லியம் பிரானம் அவர் பிரசங்கம் பண்ணுவதில் பெரிய பெரிய ஊழியக்காரர் ஸ்டேஜில் நித்திர அடிச்சு கொண்டிருப்பாங்க. அது திரும்பி பார்ப்பாராம், பிரசங்கிமார பார்ப்பாராம், பார்த்துட்டு சொல்லுவாராம், யூ நோ வாட் ஐம் வெயிட்டிங் என்று சொல்லி அவங்க எல்லாம் எஸ் வாங்கலாம். when the anointing comes upon him, cancer patients நிறைய பேர் சுகமாகி இருக்கிறாங்க. அவர் அட்ரஸை சொல்லுவாராம், பேர் சொல்லி கூப்பிடுவாராம். anointing வர மட்டும் அப்படிதான் இருக்கு. I know right now God is going to do a miracle in your life. and விசுவாசிக்கிறவங்க எழுமி நிப்பீங்களா? if you need a touch of the Lord, if you need a touch from the Lord, ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு தொடுதல் உங்களுக்கு வேணும் என்று சொன்னா right now hallelujah. It's beautiful presence of God is in this place. முன்னுக்கு வருகும் வேளையில முன்னுக்கு வர்றவர்களுக்கு மாத்திரம் get the oil. முன்னுக்கு வருகிறவர்களுக்கு மாத்திரம் I'm going to just some oil மாத்திரம் போட்டுட்டு போறேன். I'm not going to prophesy unless the Lord tells me. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். Every knee shall bow, every tongue shall confess that Jesus Christ is Lord. Hallelujah. ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். நின்று ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே, இந்த கால வேளையில இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். அன்பின் ஆண்டவரே, சபையார் ஆசீர்வதிங்க. இந்த கிழமை மாத்திரமல்ல, உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் வரைக்கும் எங்களை எல்லாரையும் எல்லா காவலோடும் காத்து வழிநடத்தும்படி உங்களுடைய பரம கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.